வெயிலா? சரி, நான் முன்னாடி கிளம்புற பசங்களை சாப்பிட்டு பின்னாடி வர சொல்லுமா? சரியாம்மா? நீயும் சாப்பிட்டு பத்திரமா இரு. சரிங்க. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்கல்ல, மதியத்துக்கு என்ன செய்யட்டும்? சும்மா என்னையே கவனிக்காத. அவனுக்கு 3 பேத்துக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய். எதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. சரி, நான் கிளம்புறேன். மீட்டிங் ரொம்ப அர்ஜென்ட். ஓகேவா? சரிங்க. என்னம்மா ஃபோன் அடிக்குது, அதுவும் இந்தியாவிலிருந்து? யாருங்க கூப்பிட்றாங்க? சரிங்க, எடுத்து பேசுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தான் பார்ப்போமே. இந்தியாவிலேருந்து ஃபோன் வந்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு. சரி சொல்லுப்பா, எதுக்காக திடீர்னு கூப்பிட்டுருக்கேன்? ஏதாவது முக்கியமான விஷயமா தம்பி? அண்ணே, நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறேண்ணே. நான் தான். நம்பரை பார்த்தாலே தெரியுது. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அண்ணே, இங்கே நாங்களாம் நல்லா இருக்கோண்ணே. அம்மாவை பற்றி பேசதான் கூப்பிட்டேன். அம்மாக்கு என்னடா ஆச்சு? சீக்கிரம் சொல்லு. அண்ணே, திடீர்னு அம்மாவுக்கு ரொம்பவே முடியாமல் ஆயிடுச்சு. அண்ணன் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா உங்களை ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கடைசி தருவாயில் இருக்கேன், இப்பயாவது என்னை வந்து பார்க்க சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. என்னடா சொல்ற? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் அதை தானே சொன்னாங்க. உங்கள் அம்மாவோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைங்க. கடைசி காலத்தில் உங்கள் கோவத்தை எல்லாம் அவங்க மேலே திணிச்சிடாதீங்க, பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணே. என்னடா இப்படி சொல்ற? இப்படிடா நான் அங்கே வர முடியும்? உனக்கே எல்லா பிரச்சனையுமே தெரியுமேடா. நான் வெற்றி எப்படி அங்கே கூட்டிட்டு வர்றது? அண்ணே, எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணே. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் தானே. ஆனால் பாவம், நம்மளை பெற்ற அம்மாவை யோசிச்சு பாருங்க. 4 பேத்தையும் பெற்று பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியலன்னு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட புலம்பும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாண்ணே. நம்மளுக்கு குழந்தைகள்லாம் பிறந்திருக்குல்லண்ணே. நம்மளுக்கு ஒரு இப்படி கஷ்டம் வந்தால் எவ்வளோ வேதனைப்படுவோம். பாவம் தானே. சரிடா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. வெற்றிக்கிட்டையும் பசங்கக்கிட்டையும் பேசிட்டு சொல்கிறேன்டா. அண்ணன், அம்மாவோட கடைசி தருணத்தில் இப்படி பண்ணிடாதீங்கண்ணே. தயவுசெய்து பையனை உங்கள் கடமையை செய்ய பாருங்க. நீங்கள் எப்படி உங்கள் பையனுக்காக எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அம்மாக்காவும் பண்ணணும்னு நினச்சி யோசிச்சு பாருங்கண்ணே. என்னாச்சுங்க? அத்தைக்கு என்னாச்சுங்க? ஒரு நிமிஷம் ரெடி, பேசிட்டு இருக்கேன்ல. கொடுங்க, நான் பேசுகிறேன். அண்ணன், அன்னிக்கிட்டையும் சொல்லி கூட்டிட்டு வா. எதுவும் பதட்டப்படாமல் கூட்டிட்டு வா. அண்ணன், தயவுசெய்து கொஞ்சமாவது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வர பாருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரிடா, நாங்கள் வரோம். அச்சோ, அத்தை உங்களுக்கு என்னாச்சு அத்தை? வேலா, இப்போ எதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்க? அம்மாவுக்கு நல்லா இல்லாமல் தான் இருக்குது. நம்ம போய் பார்த்தோம்னா சரியாயிடுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்மளும் அங்கே போகாமல் இருக்கோம்ல. அந்த ஏக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பசங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, நம்ம இந்தியா போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அத்தைங்க, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எவ்வளோ வருத்தத்தோடு நம்மளை அனுப்பி வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே புரியல. நல்ல வேலை என் தங்கச்சி அங்கே இருக்கா. அவளுக்கு ஃபோன் போட்டு கேட்டாதான் என் மனசு திருப்தியாகும். அது வரைக்கும் திருப்தி ஆகாது. வேலா, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் அங்கே எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கா, இல்லை நல்லா இருக்காங்களா, இல்லை நார்மலாக இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. நீ தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி உன்னோட ப்ரெஷர் ஏற்றிக்காத. தயவுசெய்து அமைதியாக இரு வேலா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். அப்புறம் உனக்கு ஏதாவதுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. அப்போ அத்தைக்கு ரொம்ப நல்லா இல்லாம தான் இருக்கு, அப்படி தானே? என்ன வேலை நீ பேசுகிற? நான் இந்தியா போகிறதுனால என்னென்ன பிரச்சனை வரப்போதும் அது இதையும் மனசுக்குள்ளே போட்டுட்டு மண்டைக்குள்ளே உருட்டிகிட்டு இருக்கேன். நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சதா பேசுகிறியா? அப்போ எங்கள் அம்மா மேலே எனக்கு அக்கறை இல்லையாடி? எங்கள் அம்மானா எவ்வளோ பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல. அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா அவங்கள பார்க்க கூட முடியாத லெவலுக்கு நான் அவ்வளோ கூனி குறுகி போய் இங்கே வந்து நிற்கிறேன். இதில் வெற்றி கூப்பிட்டு போகிறத நினச்சா எனக்கு என்ன பிரச்சனை வரும்னே தெரிலடி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க வேற எல்லாத்தையுமே பார்க்கணும். நான் இப்போ இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லுடா அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. தம்பி இப்போ தான் ஃபோன் பண்ணான். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல வேலா. எனக்கும் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க யோசனையாக இருக்குது. வெற்றி எப்படிங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறது? அத்தைக்காக கடைசி தருணத்தில் கூட்டிகிட்டு போகாமலே இருக்க முடியாதே. கண்டிப்பாக உங்கள் தங்கச்சிகள்லாம் வருவாங்கல்ல. என்னங்க பண்ண போகிறோம்? எனக்கும் அதான் புரியல. எப்படி வெற்றிக்கிட்ட இந்தியா போகலான்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலடி. ரகுவையும் கதிரியும் கூப்பிட அவனுக்கிட்ட கேட்கலாம். அவனுக்கு ஏதாவது பக்குவமாக சொல்லி கூட்டிகிட்டு வருவானுங்க. சரிங்க, சரி. அப்பா எதுக்காக கூப்பிட்டுருந்தீங்க? அம்மா கூப்பிட்டாங்களேப்பா. அப்பா என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாப்பா? அது வந்துடா. அம்மா நீ ஏன் அழுதுருக்கேன்? மூஞ்சியெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு.
சோகமா இருக்கீங்க, அப்பா கோவமா இருக்காரு. என்னம்மா பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை? என்ன பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கம்மா. பிஸ்னஸ்ல ஏதாவது பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாம்மா? ஒரு நிமிஷம்டா. வெற்றி வீட்டில் இருக்கானா வெளியே இருக்கானா? அப்பா இப்போதான்ப்பா அண்ணன் ரமேஷை பார்க்கறதுக்காக வெளியே போனாரு. ஏன்ப்பா? ரொம்ப நல்லா தான் போச்சு. உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வச்சுதான் ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன்டா. நம்ம பாட்டிக்கு, அதாவது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தான் உங்கள் சித்தப்பா ஃபோன் பண்ணா இந்தியாவிலேருந்து. நம்ம எல்லாருமே இந்தியா கிளம்புற மாதிரி இருக்கும்டா. பாட்டிக்கு ரொம்ப முடியலையா? என்னப்பா சொல்கிறீங்க? பாட்டிக்கு முடியலையா? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்னப்பா ஆச்சு பாட்டிக்கு? இப்படி எப்படி இருக்காங்க? ஒரு நிமிஷம்டா. வேற எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. போ. என்னங்க என்னாச்சுங்க? இருங்க இருங்க, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பா ஏதாவது பதட்டப்படாதீங்கப்பா. ஒன்றும் இல்லை, பாட்டிக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நாங்களே இருக்கோம்ல. அப்பா என்னாச்சு? இப்போ எதுக்காக அம்மாவை அனுப்பி வச்சிங்க? நல்ல வேலைடா. ஒன்றும் இல்லை. நான் ஏன் அம்மாவை அனுப்பி விட்டேன்னா, எனக்கு எதுவும் இல்லைடா. அம்மா பயந்துக்குவா, அதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. அதனால தான்டா. வேற வழி இல்லை, நம்ம எல்லாருமே இந்தியா போய் தான் ஆகணும். ஆனால் வெற்றியை எப்படா கூப்பிட்டு போகிறது? எனக்கும் அதான்ப்பா புரியல. அண்ணன்கிட்ட இந்தியான்னு சொன்னாலே கோவம் தான் படுறான். அந்த லெவலுக்கு அவனுக்கு அங்கே பெரிய பல கசப்பான உண்மைகள் நடந்திருக்குல்ல. அதை அவனால் மறக்க முடியலப்பா. இப்போ இங்கே தான் வந்து லண்டனில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான். திருப்பி இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னாலே அவன் என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியலப்பா. அதுக்குன்னு நம்ம பாட்டி போய் பார்க்காம இருந்தால் நல்லாவாப்பா இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அண்ணா கிட்ட எப்படியாவது நாங்கள் ரெண்டு பேரும் பேசி கன்வின்ஸ் பண்ணி சொல்கிறோம்ப்பா. நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீட்டில் வேணாண்டா, வெளியே அவனை கூட்டிகிட்டு போய் ஃப்ரீயாக பேசுங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க. அங்கே அவங்கெல்லாம் வருவாங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. உங்கள் அத்தையும் அத்தை பொண்ணுங்களும் அங்கே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் அண்ணன் பண்ண வேணாம்னு சொல்லி வை. இல்லைன்னா அங்கே போகாமல் இருக்கவும் முடியாதுடா. எங்கள் அம்மாடா. இவன்ட்டே நான் என்ன சொல்லி போகிறதுன்னு எனக்கு தெரியலை. இவனை வேண்டான்னு விட்டுட்டும் போக முடியாது. அது இவன் மேலே தான் ரொம்ப பாசம் வச்சிருக்கு. இவன் வரலைனாலே அது ரொம்ப நொந்து போயிடும்டா. அதுக்காக தான் இவனையும் கூப்பிடுறேன். இல்லைன்னா கூட விட்டுட்டு போயிருப்பேன்டா. ஆமாப்பா, அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அப்படி நம்ம வந்துட்டுக்கு வந்துட்டோம். பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க, நம்ம கேட்கல இல்லைப்பா. அதனால தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க போல். இப்போ அவங்களுக்கு நல்லலாம் ஆயிடுச்சு இல்லைப்பா. அண்ணனை கூட்டிகிட்டு போகலைன்னா இன்னும் வேதனைப்படுவாங்கப்பா. அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் பிரச்சனை பண்ணும். நான் அண்ணா கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சு கூப்பிட்டு வரேன். அங்கே யார் வந்தாலும் சரி, அண்ணன் நிதானமாக இருந்தானா போதும். சரிடா தம்பி, பார்த்துக்குங்க. நான் போய் மற்ற வேலைக்கு பார்க்குறேன். ப்ராசஸிங்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? சரிங்கப்பா. காயத்ரிமா, ஆஃபீஸ் இன்னைக்கு இல்லையா? இல்லைப்பா, கொஞ்சம் ஒர்க் நிறைய கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே கரெக்டாக முடிச்சு கொடுத்ததுனால எனக்கு சேலரியோட லீவ் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. நானும் எனக்கு ரொம்ப இன்னைக்கு டயர்டாக இருந்தங்காட்டி சரி எடுத்துக்கலாமேன்னு எடுத்துட்டேன்ப்பா. ஏன்பா? என்ன நம்ம அக்கா இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறா? என்னாலேயே தாங்க முடியலையே. சரிம்மா, சரி. போ, அம்மா ஏதாவது காஃபி டீ போட்டு கொடுத்தானா குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்போ. ஆ சரிப்பா. இருமா, ஃபோன் அடிக்குது, என்னன்னு கேட்போம். ஹலோ மச்சான், நான் இந்தியாவிலேருந்து சின்ன மச்சான் பேசுகிறேன். சொல்லுங்க. தெரியுது, நீங்கள் தானே. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மச்சான், அதை பற்றி தான் பேசலான்னு கூப்பிட்டோம். உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மச்சான். நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் இந்தியாவுக்கு உங்கள் ஃபேமிலியோடு வர முடியுமா? எதுக்காக வரணும்? சொல்லுங்கள் சுந்தரேசா, சொல்லுங்கள். நாங்கள் எதுக்காக வரணும்னு நினைக்கிறீங்க சுந்தரேசா? யோசிச்சு பாருங்கள், எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. மச்சான், எல்லா பிரச்சனையும் நானும் கூட இருந்து தானே பார்த்தேன். எனக்கு தெரியாதா மச்சான்? இப்போ வேற வழி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க மச்சான். அதுக்காகங்க நாங்கள் உடனே அங்கே வர முடியுமா? எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுட்டு திருப்பி வாங்கன்னு கூப்பிட்றது என்னன்னு ஞாபகம். மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக கேளுங்க மச்சான். அக்காவுக்கு எதுவுமே தெரியாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஏன் உங்கள் அக்காவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன விஷயமா இருந்தாலும் தயங்காமல் உடனே சொல்லு. மச்சான், அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்கள தன்னோட இறுதி நாள் எண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களை எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. தயவுசெய்து கொஞ்சம் இந்தியா மட்டும் வந்துட்டு போக முடியுமா அவங்களுக்காக? என்ன மச்சா சொல்கிறீங்க? அப்பா சரி, நான் வெளியே கிளம்பிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன மச்சா சொல்கிறீங்க? உண்மையா
இருமா கேட்டு சொல்கிறேன். ஆமாம் மச்சான், அம்மாவுக்கு ரொம்ப முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் உங்களையெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறதுனால தான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையும் உங்களையெல்லாம் கூப்பிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அண்ணனையும் கூப்பிட்ருக்கேன், தங்கச்சியும் கூப்பிட்ருக்கேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரே முட்டாக பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. உங்களுக்குள்ளே என்ன சங்கடம் இருந்தாலும் கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்காக பொறுத்துட்டு வாங்க மாமா ப்ளீஸ். நீங்கள் இந்தியா வர வரைக்கும் அக்கா கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. சரிங்க, சரி, நான் சொல்கிறேன்ப்பா. சரி மச்சான், நான் வச்சிடுறேன். சரிங்க மாப்பிள்ள. அப்பா என்னாச்சு? ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்கப்பா? இல்லைம்மா, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. உங்கள் ஊரில் இருக்காங்களா பாட்டி, அதான் உங்கள் அம்மச்சி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் உங்கள் மாமா ஃபோன் பண்ணியிருக்காரு. அம்மாவுக்கு தெரியாமல் ஊருக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாருமா. என்னப்பா சொல்கிறீங்க? பாட்டி உடம்பு சரியில்லையா? எப்படி இருக்காங்க அம்மாப்பா? அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட போகணுமா? என்னப்பா பண்ண போகிறோம்? எனக்கு தெரியல காயுமா, முதல்லேருந்து நீ தான் எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருக்க. இதுக்கும் நீ ஏதாவது வழி சொல்லு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன்ப்பா. எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்க யாருக்கும் என்ன பிடிக்காது உங்களை தவிர. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல வேளை இப்போ இவ்வளோ வெளியே போயிட்டா. நான் யோசிக்கிறேன்ப்பா. இவன் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. மனசு தாங்காமல் சொல்லியிருப்பா. போட்டு கொடுக்கறதுன்னு இல்லை, மனசு தாங்காமல் தான் சொல்லுவா. மல்லிகாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வேதனைப்படுவாளே. என்ன சொல்கிற? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் உங்கள் அக்காவை இங்கே அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறது சொல்லுமா? எனக்கும் அதான்ப்பா யோசனையாக இருக்குது. இப்போ இருந்தாலும் போய் தானே ஆகணும். கடவுள் மேலே பாரத்தப்பட்டு போகலாம்ப்பா. அம்மாவுக்கு தெரியாமல் சும்மா போகிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயமா போகணும், ஒரு இடத்துக்கு சைன் பண்ணணுமா, வெளியே நின்று சைன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்லாதீங்கப்பா. ஆனால் அவள் நம்ம 2 பேரும் மட்டும் போதும்ல, எதுக்காக பிள்ளைங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஏன்பா, அம்மா மட்டும் போதுன்னு கிடையாதுல்ல. அம்மா சொத்துக்கு சைன் பண்ணும்போது 18 வயசுக்கு மேலே இருக்க நம்ம எல்லாருமே சைன் பண்ணணும் தானே. அப்போ இங்கே எல்லாத்துக்குமே 18 வயசு மேலே ஆயிடுச்சுல்லப்பா. அதுக்காக தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்லாதீங்கப்பா. சரிம்மா, நீ சொல்கிறபடியே செஞ்சிருவோம். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறையும் நீ மட்டும்தாம்மா தீர்த்து வைக்கிற. உன்னை ஆனால் எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. நீ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் ரூடாக இருக்கேன்னு எனக்கு புரியுது. மல்லிகாவுக்கு நடந்த அந்த விஷயத்துலேருந்து நீ ரொம்ப கோவமாக இருக்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு அப்பாவா. ஆனால் இவங்க எல்லாருமே உன் மேலே வருத்தப்படுறாங்களேம்மா. என் மேலே இவங்க தான் கோவப்படுறாங்க. யாராவது கூட பிறந்தவங்க அம்மா அப்பா கோவப்பட்டா சங்கடப்படுவாங்களா? நீங்களே கொஞ்ச நாள் சங்கடம் தானே பட்டீங்க. எனக்கு இப்படி இருக்க தான்ப்பா பிடிச்சிருக்கு. என்னை யாரும் நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன்ப்பா. சரி கண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அத்தைக்கோசரம் போகணும். அம்மாவை பெற்றவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு அத்தை. நான் உடஞ்சி போகிறப்பெல்லாம் அவங்க எனக்கு எல்லா வகையிலையும் ஆதரவாக இருந்தாங்க. உங்கள் அம்மாக்காக எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாமியார் அவங்கள பார்க்காம இருக்கிறதே சங்கடம் தான். அப்படி இருக்க வகையில் இப்போ அவங்க ரொம்ப நல்லா இல்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது நம்ம உங்கள் அம்மாவை கொண்டு போய் காமிக்கலைன்னா அதை விட ஒரு நன்றி கெட்ட ஒரு விஷயம் இல்லவே இல்லைம்மா. நம்ம போய் தான் ஆகணும். சரிங்கப்பா. என்ன அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சிட்டு தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாமல் என்ன ரகசியம் பேசுகிறீங்க? அச்சோ, அப்பா அம்மா வந்துட்டாங்க. சோகமாக இருக்காதீங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதனால தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்ருக்கேன். அவள் புதுசாக வேலைக்கு போகிறாள், அதனால அவளுக்கு அப்படி தான் இருக்கும். சும்மா அவளை கிண்டல் பண்ணி பேசலைன்னா உனக்கு தூக்கமே வராதடி. என்னதானோ போ. உங்கள் பொண்டாட்டிக்கு ரொம்ப கொழுப்புதான்ப்பா. ரம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயங்க சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ பயந்துக்க கூடாது. அப்பா நீங்கள் சொத்தப்படிங்க, நானே பார்த்துக்கிறேன். இங்கே பாருமா, உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏதோ சொத்தெல்லாம் மாத்திர விஷயமா உன்னை வர சொல்லியிருக்காரு. நம்ம எதுக்குமா போகணும்? நம்ம போகவே கூடாது. நம்ம சொத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுமா. என்னது? எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தானா? ஏ அண்ணன் இல்லை, உன் தம்பி. என் தம்பி இருந்தாலும் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுற அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. மா அதான் சொன்னனே. சொத்தா? எனக்கு இருக்கு அந்த சொத்து. எனக்கு வேண்டவே வேணாம். நானும் அதாம்மா சொல்கிறேன், சொத்தே வேணாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம். எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்ப்பா? அது பாட்டி சொத்து தானே. இங்கே பாரு, நமக்கு அது அனாவசியம்னு சொல்லியாச்சு. அவங்க உறவே வேணாங்கும் போது அவங்க சொத்து மட்டும் நமக்கு எதுக்கடி? சரிங்க, நம்ம போய் கையெழுத்து போட்டு அவங்க மூஞ்சிலே வீசி செஞ்சுட்டு இங்கே வந்து சேரலாம். அந்த சொத்து இல்லாமல் நம்மளால நல்லா வாழ முடியும்னு காமிக்கணுங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நாங்கள் 3 பேர் கையெழுத்து போடலைன்னா அது செல்லாது. ஏன்னா நாங்கள் 3 பேருமே 18+ ஆகிட்டோம்ல. அப்போ 5 பேர் இங்கேருந்து கிளம்பலாங்க. கையெழுத்து போட்டு அவங்க மூஞ்சிலே விட்டு இருந்துட்டு வரோம். அப்பா எப்படி பிளான் சக்ஸஸ்ப்பா? எப்படியோம்மா நல்லபடியாக முடிச்சுது. மாப்பிள்ள, என்னடா மாப்பிள்ள, ஏன்டா தனியா வந்து நிக்கிற?
ஒன்றும் இல்லைடா, இன்னமும் மனசு சரியில்லை, அதனால தான்டா இங்கே வரலான்னு வந்தேன். உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கிறது? எந்த பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு மச்சி. ஆமா, எதுக்குடா அவ இங்க வரா?